கேப்டன், இப்போ வெள்ள நிவாரணம் வழங்குறதுலையும் ஊழல் நடக்கிறதா சொல்கிறாங்களே கேப்டன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யார் தான் வளம்? வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம், வெள்ளம் என்பது எப்போ வரும், அந்த நிவாரணம் உடனே போய் சேரும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுலேருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தலை ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன். ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கய்யா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கய்யா, உடுத்த முடியும். அது மார்கழி மாதம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா? எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு என்னமோ நிவாரணம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற நிவாரணம் தான் வாழ போகிறான். தான் பிள்ளை குட்டி படிக்கணும், தான் பிள்ளை குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், தான் பிள்ளை குட்டி எங்கே கொண்டு போகணும், தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும். அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க. அந்த மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போகட்டணும் தான் என்னுடைய ஆசை. கேப்டன், எலெக்ஷன் டைமில் குடிசையெல்லாம் அகட்டிட்டு கல் வீடு கட்டித்தரேன்னு சொன்னாரா கேப்டன்? கட்டி தருவாரா? இவர் பொய்யோட உச்சன்னு முதலே சொன்னேன். இவர் கேட்டால் எனக்கு கோவம் தான் வருது. கலைஞர் பொய் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய் இவருடைய பொய். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க சார்? இவர் இந்த வீடெல்லாம் இப்போ சொல்லிவிட்டு நேற்று மீட்டிங்கில் சொன்னார், இந்த வீடு தொடருமா தொடராதான்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. எங்கள் ஆட்சியும் தொடரும் வீடும் தொடரும். அப்போ இதில் என்ன தெரியும்? எங்கள் ஆட்சி தொடர்ந்தால் இந்த வீடு தொடருங்கிற சொல்லாமல் சொல்கிறாருங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஆகையால இந்த வீடு கட்டுற திட்டம் எல்லாமே இப்போ அவசரமாக சொல்கிறது தான். அன்றைக்கி கூட டிவியில் பார்த்தேன், டிவி பூரா உடஞ்சி போச்சு, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு ஏதாவது சொல்கிறாரா? இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இதான் உண்மை. மக்களை கனெக்ஷன் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கா? எல்லாமே கட்சிக்காரன்ட்டு, இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்குது. இதுதான் உண்மை. இந்த வீடு கட்டுற பொய். இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் தரேங்கிறார். லோன் என்ன சொல்கிறாரு? அஸ்திவாரம் தோண்டி நீங்கள் முதல்ல அஸ்திவாரம் மாத்திரம் கட்டுங்க, நான் பின்னாடி கட்டித்தரேன். இந்த அஸ்திவாரம் கட்டுறதுக்கு 70,000 ரூபா ஆகுதான். 20,000மோ இல்லை 50,000மோ அவங்க ஏதோ கடனை தாலியை வச்சோ நகையை வச்சோ எதையோ வச்சு இந்த ஏழை மக்கள் வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இவங்ககிட்ட கெஞ்சி கூத்தோடு ஒரு வீடை கட்டணும். வீடை கட்டிட்டு முகட்டை பார்த்துக்கிட்டே முகட்டை எப்படா இடிஞ்சு விழுதுங்கிறேன். 70,000 கட்ட முடியுமா? இவர் வீடு கட்டுறேன், கம்பிக்காரன் சிமெண்ட்டுக்காரன் எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றிக்கிட்டான். இதுதான் உண்மை. எப்படி ரேட்டு ஏறினா இவர் சும்மா வீடு என்னைக்கு கட்ட போகிறார்? ஒன்றுமே கட்ட போகிறார். உடனே நேற்று சொல்கிறார், எல்லாம் நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளுக்கு நான் வீடை கட்டி கொடுப்பேன் பாருங்கள். என்னைக்கு பார்க்க, என்னைக்கு பார்க்குறதுன்னு கேட்குறேன். இந்த ஏழைகள் என்னைக்கு பார்க்க? முதல்ல மேலே டாப்ஸ் அவர் இடிஞ்சு விழுதாம, அதாவது ஆளுக்கு முந்தி இவர் வைக்கிறது முதல்ல கலைஞரும் ஸ்டாலின் சிரித்த மாதிரி ஒரு போர்டு லவக்குன்னு வச்சுரு, வீடு கட்டு மாட்டுறது. இதைத்தானே முதல்ல வைக்கிறீரு? நான் என்ன கேட்குறேன், நீ தானே முன்னாடி வைக்கணும். வீடு கட்டிட்டு வை, உங்களை யார் வேணான்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போர்டு. இல்லைன்னா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே